ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஏர் ப்ளவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிவிசி பைப் மூலிமா மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் ப்ளவர் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் இண்டு கப்புன்னு சொல்லுவாங்க. 2 இன்ச் சைஸு. அப்புறம் பிவிசி பைப் 2 இன்ச் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பை ஹீட் பண்ணி இந்தமாதிரி பிளேடு மாரி ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே போல் ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுவும் 24 வோல்டேஜ் மோட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹை ஸ்பீடு, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். செம்ம வேகம் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஆன்லைனில் வாங்கினேன், அமேசானில் 250 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடாப்டர் தேவை. இந்த அடாப்டர் வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மோட்டருக்கு பவர் அதிகமாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மேக் பண்ணலாம். இந்த இண்டு கப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இண்டு கப்பில் ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள். கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த சென்டர் பாயிண்டில் அந்த மோட்டரோட கரெக்டாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இது உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டர் கரெக்டாக அது அந்த முனை மட்டும் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்கேல் எந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட காம்போஸ் இருக்குது, காம்போஸ்லேயே வச்சு மார்க் பண்ணலாம். நான் காம்போஸ் வச்சு மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் காம்போஸ் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஷேப் வரத்துக்கு. கரெக்டாக சின்னதாகவே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டேன். கரெக்டாக இதே போலே மார்க் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த மார்க் பண்ணதை சால்ட்ரிங் அயனை வச்சு ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்கிட்ட சால்ட்ரிங் அயன் இருக்குது. உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட ஹீட் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் அயன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே கரெக்டாக இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் ப்ளவர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பிவிசி பைப் மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு. ஈஸியான மெத்தடில் தான் நம்ம மேக் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து உஷாராக ஹோல்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கைக்கு சுட்டுக்கு போகிறீங்க. சால்ட்ரிங் லைட்டாக தான் ஹீட் ஆகிருக்கு. இன்னும் சரியாக ஹீட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் பொறுமையாக ஹோல்ஸ் ஆகுது. உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் கூட அந்த ட்ரில் பிட் போட்டு ஹோல்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக சின்னதாக ஹோல்ஸ் போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டால் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்ரிங் அயன் வச்சு நம்ம ஹோல்ஸ் பண்ணியாச்சு. அந்த மேலே பிசுறுலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பிளேடு வச்சு சுரண்டிட்டிங்கன்னா அந்த பிசுறுலாம் கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல பண்ணுங்கள். இதே போல் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கிற பிசுறுலாம் கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு வச்சு பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே இதேமாரி ஒரு ஷீட் ஒன்று ஒட்டிட்டு அந்த நெட்டு ஸ்க்ரூ போகிறதுக்கு மோட்டருக்கு அந்த 2 ஸ்க்ரூ பார்த்தீங்களா, மோட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவுக்கு 2 ஹோல்ஸ் போட்டுவிட்டேன். கரெக்டாக பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் உள்ளே வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சின்னதாக ஹோல்ஸ் போடுங்க அளவு எடுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோட்ரு நெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கரெக்டாக 2 நெட்டும் 2 சைடும் வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்டரை வச்சு டைட் பண்ணிங்க. அப்போ தான் கீ விழாமல் இருக்கும் மோட்ரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் ப்ளவர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே போடுறோம். டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 6:15க்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு வச்சு பாருங்கள் மோட்டருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள், கீழே விழாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் அந்த ஸ்க்ரூ தேவை. மறக்காமல் இந்த 2 ஸ்க்ரூ நீங்களும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் ரெக்கை தான் ரெடி பண்ணோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஷீட் ஒன்று இருக்குது, இந்த ஷீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழுப்பு கட் பண்ணி அதை ஹீட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் மார்க் பண்ணி அந்த ரெக்கை சைஸுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இது மேலே சால்ட் எண்ணெய் வச்சு கட் பண்ணதுனால மேலே லைட்டாக பிசுறாக இருக்குது. அது எல்லாத்தையும் தேய்ச்சா நல்லாயிடும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க நல்லாயிருக்கும். கீழே வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ப்ளைவுட் ஒரு பைப்பு கட் பண்ணி அதை ஹீட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம வர வச்சுருக்கோம். அதை நான் வீடியோவில் காமிக்கல, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெக்கை யூஸ் பண்ண போகிறோம், ரவுண்ட் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மார்க் பண்ணணும். கரெக்டாக 6 ரெக்கை வைக்கிற மாரி மார்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் வச்சு 2 கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் ப்ளவர் செய்யறதுக்கு பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சென்டரில் இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸ்கேல் வச்சா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு இந்த ஏர் ப்ளவர் மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் இல்லாமல் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர் ப்ளவர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் ப்ளவரு ரொம்ப முக்கியம், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இதை மேக் பண்ணுறேன். சரி, அப்படியே இதுவும் ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ட்ரை பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ணி வச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கைக்கு நம்ம இதேமாரி ஸ்வீட் டப்பா எதனா வீட்டில் இருந்துச்சுன்னா அதை இதே போல் சின்னதாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்லையும் ஒரு ரெக்கை வச்சு ஃபெவிக்விக் இருந்தால் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஃபெவிக்விக் அப்படியே போட்டால் ஒட்டாது. அது கீழே கொஞ்சம் தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைப்பை ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே கொஞ்சம் தேய்ச்சிட்டிங்கன்னா இது ஒட்டுறதுக்கு வச்சு ஓட்டினோடனே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுக்கிற மோட்டர் ரொம்ப பவர்ஃபுல் மோட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கை ரெடி ஆச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளவருக்கு ரொம்ப முக்கியம். இது மேலே ஒரு மூடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடியெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளவருக்கு பழுப்பு தேவை ஃப்ரெண்ட்ஸ், காற்று வெளியே வர்றதுக்கு. அந்த பழுப்பு மார்க் பண்ணி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம அந்த 1 இன்ச்சு பைப்பு ஃபஸ்ட்லேயே ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா நீட்டாக, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மூரத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சென்டரில் மட்டும் ஒரு மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டாக மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள். இதே போல் சென்டரில் மார்க் பண்ணி சால்ட் எண்ணெய் வச்சு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிவிசி பைப் சொன்னோம் பார்த்தீங்களா, இதே போல் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக இதே போல் அந்த இடத்துல உள்ளே போகிற மாதிரி ஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது சால்ட் எண்ணெய் வச்சு கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசப்பிலெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல இதே போல் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு உள்ளே வைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே வச்சு தான் காற்று இது வழியாக வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ப்ளவர் மூலிமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கையை உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ரெக்கை உள்ளே வச்சோடனே ஃபெவிக்விக் போட்டால் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மணல் எதனா இருந்துச்சுன்னா கூட சைடில் மணல் போட்டு ஃபெவிக்விக் ஒட்டிங்கன்னா கரெக்டாக ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மணல் தான் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழுப்பு இது உள்ளே வச்சு எம்சில் இந்த எம்சில் போட்டு நல்லா ஒட்டிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங்காக இருக்கும் எம்சில் போட்டிங்கன்னா, உடையாமல் இருக்கும். இதே போல வச்சு எம்சில் போட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்சில் போட்டு ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். ஏர் ப்ளோரு நல்லாவே காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ப்ளோர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இந்த மூடி அதே மேலே வச்சு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியாச்சு மூடியும். கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைப்பிடி தேவை ஃப்ரெண்ட்ஸ். கைப்பிடி தான் இப்போ குறையாக இருக்குது. கைப்பிடியும் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு. அதுவும் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கைப்பிடி நம்ம செட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மேலே வச்சு அப்படியே ஒட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது மேலே மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சால்டிங் வச்சு ஹோல்ஸ் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அப்படியே கூட எம்சிலோ இல்லை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எம்சில் போட்டு ஒட்டிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ப்ளோர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ப்ளோர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்தா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பெயிண்டிங்லாம் பண்ணி மறக்காமல் இந்த பெயிண்ட் பண்ணது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. டிஃப்ரெண்ட் வீடியோலாம் இருக்குது மேக் பண்ணதெல்லாம். ஹோம் தேட்டர்லாம் மேக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் தொட்டி ஈஸியாகவே செஞ்சுருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது கனெக்ஷன் கொடுத்துடலாம் பாருங்கள். கரெக்டாக 2 ஒயர் 2 பக்கம் கனெக்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் கனெக்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அடாப்டர் காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அடாப்டரில் இந்த லைன் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நல்லா கரெக்டாக கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அடாப்டரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ப்ளோர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. காற்று நிஜமாலே ரொம்ப சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மறக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 ஒயரையும் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்டு பிளாக் இருக்கும். கரெக்டாக நீங்கள் எதில் வேணாலும் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 2 வச்சு நல்லா முறுக்கி விட்ருங்க. டேப் இருந்தாலும் டேப் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கையில் கீழே படாமல் இருக்கும், ஷாக்கு அடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து செய்யுங்க, மறக்காமல் டேப் வச்சுருங்க நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ப்ளோர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் ப்ளோர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் ப்ளோர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சுவிட்ச் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேப்பர்லாம் கீழ்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்னதா. இப்போ மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு அந்த பேப்பர் பறகுதுன்னு பாருங்கள், காற்று எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். மோட்டர் ஆன் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரொம்ப சூப்பராக காற்று வருது பாருங்கள். சவுண்டு ரொம்ப பயங்கரமாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கறந்து போகுது பாருங்கள். காற்று நிஜமாகவே ரொம்ப சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பேப்பர்லாம் பறகுது பாருங்கள். நீங்கள் நினச்சவே பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இதனால ரொம்ப சூப்பராக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் ப்ளோர் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணியிருக்கோம் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம்.